ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முயல் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முயல் நல்லா முயலை க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த முயலை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா வந்து புல் வாசம் அடிக்கும். ரத்த கவச்சியெல்லாம் அடிக்காது, ஒரு ஸ்மெல் வரல, நம்ம ஆட்டுக்கறி மாதிரி அந்த மாதிரிலாம் வராது. இது புல் வாசம் மட்டும்தான் அடிக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம், தண்ணி தேவையான நல்லா எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது, போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 5 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது நம்ம இப்போ வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 பச்சை மிளகா, நல்லா இந்த வெங்காயம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. நீங்கள் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கோங்க. நான் தட்டி சேர்த்துருக்கேன், அரிஞ்சு போடுறேன். இஞ்சி பூண்டு, நல்லா இந்த இஞ்சி பூண்டெல்லாம் செவக்க நல்லா வதக்கலாம். வரமிளகாத்தூள் எடுத்துக்கலாம், கொத்தமல்லி தூள் எடுத்துக்கலாம். இது வந்து கறி மசாலா தூள் எடுத்துக்கலாம். இது சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஜீரக பொடி, ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். ஜீரகம், மிளகு 2ம் பவுடர் பண்ணிடுது. இது வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு பொடி பண்ணிடுது, சேர்த்துக்கலாம். கறி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. 10 நிமிஷம் நல்லா அப்படியே இதிலே வேகட்டும். இந்த நம்ம முயல் வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே சேர்த்துக்கலாம். போதும். முயல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த முயல் ரத்தம் வந்து குழந்தைங்களுக்கு முடி வளரல அப்படின்னா தலைக்கு போட்டோம் அப்படின்னா முடி நல்லா வளரும். நான் கூட எங்கள் பாப்பாவுக்கு அதுதான் நேற்று போட்டுவிட்டேன். பாருங்கள், குழம்பே இல்லாமல் சதசதன்னு இல்லாமல் இது வந்து வெறும் முயல் கறியாக மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்காக தான் நான் இப்படி வரன்னு பண்ணியிருக்கேன். நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் தண்ணியெல்லாம் சேர்க்கல. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது. வெறும் முயல் கறியை மட்டும்தான் சாப்பிட முடியும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.